பொறுப்பு கூறும் கடப்பாட்டிலிருந்து இலங்கை விலகினால் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை. கிழக்கில் ஆட்சியமைக்க ஆளும் ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவு வழங்க முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானம். இனிய பாரதி தொடர்பில் அரசாங்கம் விசாரணை நடத்தியதாக ஐநா கூறுகிறது. வடக்கின் பொருளாதாரம் குறித்து அமெரிக்கா கவனம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சமூகத்திடம் உறுதியளித்துள்ளபடி பொறுப்பு கோரும் கடப்பாட்டிலிருந்து விலகி இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து இதே கொள்கையில் சென்று கொண்டிருந்தால் அடுத்த வருட முற்பகுதியில் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரில் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று அமெரிக்கா முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று காலை தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் இந்த கருத்தை தெற்கு மத்தியாசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ரொபர்டோ பிளேக் வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் இமே சுமந்திரன் ஆகியோரை ரொபர்டோ பிளேக் நேற்று காலை கொழும்பு ஹில்டன் நட்சத்திர விடுதியில் சந்தித்தார். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் மிச்சேல் ஜேசிசனும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். மீள்குடியேற்றம், தேசிய நல்லிணக்கம், நிரந்தர அமைதி தீர்வொன்றை ஏற்படுத்துவதில் இலங்கை அரசு அக்கறையின்றி இருப்பதாகவும் இதனால் தமிழ் மக்கள் மிகவும் நம்பிக்கை இழந்து விரக்தியான நிலைக்கு சென்றிருப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் பேச்சுவார்த்தை மேசையில் அமர கூட்டமைப்பு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற போதிலும் அரசாங்கத்துக்கு அதில் போதிய ஆர்வம் இல்லாமல் இருப்பதை அவர்களின் செயற்பாடுகளிலிருந்து அறிய முடிவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சுட்டிக்காட்டினர். இதன்போது கருத்து வெளியிட்ட ரொபர்டோ பிளேக், இலங்கையின் மனித உரிமை மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் அமைதி முயற்சி பற்றியும் அமெரிக்கா உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் இந்நிலைமை தொடருமாயின் அடுத்த வருட முற்பகுதியில் நடைபெறும் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரில் இலங்கை நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. கிழக்கு மாகாண சபையில் புதியதொரு ஆட்சியை ஏற்படுத்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரசுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமையவுள்ள கிழக்கு மாகாண சபையில் அமைச்சு பொறுப்பொன்றும் முஸ்லிம் காங்கிரசுக்கு வழங்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. கடந்த முறை முதலமைச்சராக பணியாற்றிய பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இம்முறை மீண்டும் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர் நியமிக்கப்பட மாட்டார் என்று தகவல்கள் கூறுகின்றன. இதன்படி பிள்ளையான் மாகாண அமைச்சர் பதவியொன்றை மட்டுமே வகிக்க உள்ளார். கிழக்கு மாகாணத்தின் முஸ்லிம் முதலமைச்சராக யாரை நியமிப்பது என்பது குறித்து முஸ்லிம் காங்கிரஸ் நேற்று ஆராய்ந்த அதே சமயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியீட்டிய ஹாஃபிஸ் நசீர் அகமடை முதலமைச்சர் பதவியில் அமர்த்துவது குறித்த தீவிர ஆலோசனை இதன்போது நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் கட்சி தீர்மானம் குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்மட்டத்திலிருந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிய பாரதி தொடர்பில் அரசாங்கம் விசாரணை நடத்தியதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினரான இனிய பாரதி சிறுவர் போராளிகளை பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் விசாரணை நடத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்துள்ளது. ஆயுத போராட்டம், சிறுவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் புதிய விசேட பிரதிநிதி லெய்லா செரோக்கி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் இந்த பதவியை ராதிகா குமாரசுவாமி வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டறிக்கையில் இலங்கை விவகாரம் தொடர்பில் லெய்லா தெரிவித்துள்ளார். பீகாரில் வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கைது செய்யக்கூடாது என்ற காரணத்தால் மாலக்க சில்வாவுக்கு எதிராக பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த உயரதிகாரி ஒருவரை தாக்கியதாக அமைச்சர் மேவின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மாலக்க சில்வாவை கைது செய்ய 2 காவல்துறை குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக ராணுவ நீதிமன்றம் ஒன்றும் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் மாலக்க சில்வா அண்மையில் கழனி ரஜமகா விகாரையில் காட்சிப்படுத்தப்பட்ட கபிலவஸ்து புனித பண்டத்தை தரிசிக்க தந்தையுடன் சென்றிருந்தார். விகாரையில் வைத்து மாலக்கவை கைது செய்வது உசிதமாகாது என்ற காரணத்தால் மாலக்கவை கைது செய்யவில்லை என்று ஊடக அமைச்சர் தெரிவித்தார்.
மாலக்க கைது செய்யப்படாமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கின் பொருளாதாரம் தொடர்பில் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கைக்கு சென்றுள்ள மத்திய தென்னாசிய பிராந்தியத்துக்கான அமெரிக்க துணை ராஜாங்க செயலாளர் ரொபர்டோ பிளேக் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். வடக்கின் பொருளாதார அபிவிருத்திக்கு எதிர்காலத்தில் அமெரிக்கா உதவிகளை வழங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தக பிரமுகர்கள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுடன் பிளேக் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கில் சர்வகட்சி ஆட்சி அமைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து கூட்டு ஆட்சியொன்றை அமைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். சர்வகட்சி மாகாண சபை ஆட்சி முறைமையின் மூலம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய நல்லிணக்க முனைப்புகளுக்கு பாரிய உந்து சக்தி கிடைக்கும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்டியது. கிழக்கு மாகாண சபை தேர்தலில் 5 கட்சிகள் ஆசனங்களை வென்றுள்ளதாகவும் இந்த கட்சிகள் கூட்டாக இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு என்று சிரேஷ்ட அமைச்சர் டியூ குணசேகர தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசாங்கம் ஏனைய கட்சிகளுக்கு பரிசுகளையும் சிறப்புரிமைகளையும் வழங்குவது மக்களின் விருப்பத்துக்கு முரணாக செயற்படுவதாகும் என்றும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரு ஜாய்சூரிய தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் அதிகாரத்தை பெறுவதற்காக இவ்வாறு செயற்படுவதானது இறுதியில் அரசாங்கத்துக்கு அதல பாதாளமாக மாறிவிடும் என்றும் அவர் கூறினார். நாரகம்பட்டி கிருளப்பனை அவென்யூவில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கரு ஜாய்சூரிய இவ்வாறு கூறினார். 17ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்தாது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறைமையில் நீதியான தேர்தலை எதிர்பார்க்க முடியாது. கடந்த மாகாண சபை தேர்தலானது மக்களின் மீது பலவந்தமாக திணிக்கப்பட்ட தேர்தலாகும். இவ்வாறான தேர்தல்கள் மூலம் மக்களின் உண்மையான கருத்துக்களை வெளிக்கொண்டு வர முடியாது என்றும் அவர் கூறினார். தேர்தல் ஆரம்பமாகும் போது நாட்டில் உள்ள பஞ்ச சக்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக வீதியில் இறங்கியிருந்தன. அனைத்து துறைகளிலும் உள்ளவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டனர். விவசாயிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருந்தனர். அரசாங்கம் 3 மணி நேர மின்வெட்டை அமல்படுத்தியிருந்தது. தரம் குறைந்த பெட்ரோல், டீசல், மோசடியான கொடுக்கல் வாங்கல்கள், நிதி முறைகேடுகள், அந்நிய செலாவணி, காப்பீட்டு ஆணைக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலகும் அளவுக்கு பிரச்சினைகள் ஏற்பட்டிருந்தன. சட்டம் சீர்குலைந்திருந்தது. அரசாங்கத்தில் உள்ள சிலர் நீதிமன்றத்துக்கு அழுத்தங்களை கொடுத்திருந்தனர். இந்த நிலைமை அரசாங்கத்துக்கு பாதிப்பாக இருந்தது மாத்திரமல்லாது தெளிவான மக்கள் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. மக்களை அணிதிரட்ட அரசாங்கம் எங்களிடம் அரசியல் என்ற ஆயுதத்தை வழங்கியிருந்தது. எனினும் துரதிருஷ்டவசமாக அந்த பெரும் அரசியல் ஆயுதத்தை உரிய முறையில் நம்மால் பயன்படுத்த முடியாது போனது. இதற்கு கட்சியில் உள்ள தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பிரயோசனப்படுத்த இந்த தலைவர்களுக்கு இயலாமற் போனது துரதிருஷ்டமானது என்றும் கரு ஜாய்சூரிய தெரிவித்துள்ளார். லிபியா, சிரியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் நடந்த அடக்குமுறையான நிலைமை தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ளதாகவும் 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டமையே இதற்கான காரணமாகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது தேர்தலொன்று முடிவடைந்துள்ள சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்ற வடமத்திய மாகாணத்தில் 2 வேட்பாளர்கள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் அமைச்சர் ஒருவரின் மகன் இராணுவ அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அவற்றை பார்க்கும்போது அரசியல் ரீதியாக நாடு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க முடியாதுள்ளதாக அவர் கூறினார். விசேடமாக செப்டம்பர் மாதம் குறித்து சிந்திக்கும் போது அமெரிக்க உலக வர்த்தக மையத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் எமது நினைவுக்கு வரும். அப்படியான தாக்குதல் 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையில் நடத்தப்பட்டது. அது வேறு ஒன்றுமில்லை, 18வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றிக் கொள்ளப்பட்டமையாகும். அன்று அமெரிக்காவின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டாலும் இலங்கையில் ஜனநாயகத்தின் மீதான அடக்குமுறை ஆரம்பிக்கப்பட்டது. பல நாடுகளில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவர் 2 தவணை மாத்திரமே அந்த பதவியில் இருக்க முடியும். ஆனால் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அதனை மாற்றியமைத்துக் கொண்டார். இதனால் இந்த நாடு லிபியா, சிரியா, எகிப்து போன்ற நாடுகளின் நிலைமைக்கு இட்டுச் செல்லப்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்போது இலங்கையும் இந்த நிலைமையை நோக்கி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
18வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றிக் கொள்ளப்பட்ட நாளில் இருந்து இலங்கையை ஜனநாயக நாடு என்று கூற முடியாது என்றும் ரணில் விக்ரமரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சர்வதேசத்துக்கு கூறினாலும் 18வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் நாட்டில் ஜனநாயகம் முற்றாக இல்லாமற் போயுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் ஜனநாயகம் குறித்து பேசுவது ஆச்சரியமானது என்றும் தற்போது நாட்டில் ஜனநாயகமும் சட்டமும் சீர்குலைந்துள்ளதோடு ஆளும் கட்சிக்கு வேறு சட்டமும் எதிர்க்கட்சிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் வேறு சட்டங்களும் செயற்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். தற்போதைய அரசாங்கம் நாட்டில் ஜனநாயகத்துக்கு பதிலாக காட்டுச் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இன்று நாட்டு மக்கள் முன்னிலையில் அநீதியும் ஊழலும் மோசடிகளுமே இருக்கின்றன என்றும் விஜயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். 3 தசாப்தத்துக்கு மேலாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மக்களை துன்பத்துக்கு உள்ளாக்கிய போர் முடிவடைந்துள்ளதன் பின்னர் அந்த பிரதேசங்களில் வாழும் மக்கள் சிரித்த முகத்துடன் வாழ்வதை தம்மால் நேரில் காண முடிந்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுநலவாய அமைப்பின் பொதுச் செயலாளர் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அமைப்பின் பொதுச் செயலாளர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு சென்ற பின்னர் நேற்று முன்தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த போதே இவ்வாறு கூறினார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது. இலங்கையில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அம்மாநாட்டை நடத்துவதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தியுள்ளமை தொடர்பாக கமலேஷ் சர்மா ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். பொதுநலவாய உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக்க அமுனுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.